இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாம்பழி செய்ய போகிறோம். ஆனங்காய் எடுத்துகிட்டு வந்து மாம்பழி செய்ய போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஹாய் காய்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஆனங்காய். இதை நல்லா காய வச்சு அது காய வைக்கும் போது எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ வந்து இது எங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக கட்டி இது வந்து எங்கள் மாமனார் வந்து பனை மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தார். இது ஃபுல் இப்போ காய வைக்கணும். காய வைக்கும்போது காட்டுறேன், பாருங்கள் மறக்காமல். இதுவே காய வைக்கவே இல்லை, அது அப்போ தான் பறிச்சுட்டு வந்தார். அதெல்லாம் எடுத்து கீழே இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சார். ஆனால் நான் அது அன்னைக்குள்ளே வச்சதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தேன். அதை பறிச்சுட்டு வந்து வச்ச சாந்தத்துலேருந்து சரியான மழை, ஒன்றுமே பண்ண முடியல. காய வைக்கவும் இடம் இல்லை. நான் அப்படியே அந்த வறண்டாவிலே கொட்டி விட்டு சரி காற்றாட்டம் நான் அப்படியே விட்டேன். அது வந்து பள்ளம் எடுக்கணும், பெருசாக பள்ளம் எடுத்து அது உள்ள நெருப்பு போட்டு கொளுத்தி அதுக்கு மேலே ஓலை வச்சு மண் மூடணுமா. ஆனால் அது எதுக்குமே வழியில்லை, சரியான மழை. இந்த இதுவும் அந்த வழி போகுது பார்த்திங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி போச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் தம்பி வேறு செஞ்சு கொடுங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டான். எனக்குமே அது ரொம்பனா பிடிக்கும். நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் எங்கள் மாமனார் எனக்கு அது செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு வீட்டாண்ட. நாங்கள் அதை சுற்றி நானும் என் தங்கச்சி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். அதனாலே எனக்கு அது மேலேயும் ரொம்ப எனக்கு ஆசை வந்துச்சு. எனக்கோசமே அவர் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து எப்படியாவது கொளுத்தி தரணும் அப்படின்ட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி அதில் கொஞ்சம் பேப்பர்லாம் போட்டு எப்படியோ பற்ற வச்சுட்டு அது ஃபுல்லாகவே ஏறி கொஞ்சம்லாம் அது பற்ற வச்சா பத்தாது. அது பத்தாது. மெயினாக அது கறி எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகாது. அது நிறைய கறி ஆகணும், சாம்பலாகவும் ஆகிடக்கூடாது. அது அப்படியே எரிஞ்சு கறி ஆகணும். அதனால தான் அது பள்ளம் தோண்டி மண் உள்ள போட்டுருவாங்களாம். அவர் கதையெல்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். நான் இந்த தெருவில் ஆரம்பித்தேன்னா அங்கே போய் சுற்றி முடிப்பேன் அப்படின்ட்டு. இதுக்கப்புறமேட்டு அது ஃபுல்லாக எரிஞ்சாகணும். அதனால் என் தம்பி வேறு ஃபுல் பக்கத்தில் நின்று விசிரிச்சுட்டே இருந்தான். அவனை வேறு கலாய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டே போனோம். அது வாய்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் நெருப்பு நல்லா கனகனன்னு வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னும் நல்லாவே எரியணும். ஆனால் கீழே இருக்கிறதெல்லாம் அதுக்கட்டியுமே சாம்பல் பூக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவே என்ன பண்ணுறதுனே தெரில. இது எங்கள் மாமியாரை திட்டிட்டேன், இந்த நேரத்தில் இது தேவையான. ஆனால் அவர் நான் எப்படியா செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாரியே ட்ரை பண்ணிட்டு இருந்தார். சரி இதை எடுத்துகிட்டு போய் பள்ளம் போட்டு வைக்கணும்னா கீழே ஃபுல்லாக தண்ணி போகுது, எங்கேயுமே போடுறதுக்கு வழியே இல்லை. என்னமோ பண்ணி பார்த்தோம். அதை எப்படியாவது கறியாக எடுக்கணும் அப்படின்ட்டு கொளுத்திட்ட பிறகு தண்ணி தெளிச்சிடலாம் அப்படின்னு தண்ணி தெளிக்க ஆரம்பித்தோம். தண்ணி தெளித்தாலும் ரொம்ப தண்ணி தெளித்தாலும் காய வைக்கிறதுக்கு வெயிலும் அடிக்கல. அப்படியே அதை கிளறி விட்டு மேலே பூத்ததெல்லாம் எடுத்துருவோம் அப்படின்னு விசிறிட்டே இருந்தோம். விசிறு கீழே கத்தெல்லாம் அப்படியே பூக்க ஆரம்பிச்சிச்சு. சுத்தமாக சாம்பல் ஆகக்கூடாது, அப்படியே கறி ஆகணும். அந்த கறி எடுத்து வேற அரைக்கணும். அதெல்லாமே நான் ஃபுல்லாக காட்டுறேன். வேகமாக வேலை செய்கிறாங்க. நான் அப்படியே நின்று தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேனே. வேறு எனக்கு அந்த நேரத்தில் ஒரு மீன் வேறு ஒன்று வந்துச்சு. அந்த மீனை எடுத்து சுட்டுடலாம் அப்படின்னாரு. ஆனால் அது நெருப்பில் போட்டும் கீழே வந்துச்சு. என் பில்லிமா வந்து அந்த மீன் கூட கொஞ்ச நேரம் விளையாடுனது. விளையாடும் போது அது கடைசியில் அது சாப்பிட்டோன்னு அதுக்கே விட்டேன். ஆனால் சாப்பிடவே இல்லை. வேற ஒரு பூனை வந்து அது தூக்கிட்டு போச்சு. எங்கள் பில்லிமா கொஞ்சம் ரொம்ப பயந்தான் அதை பிடிக்கிறதுக்கு. எங்கள் பில்லிமா விளையாடுறத பாருங்களேன். சாப்பிடணும்னு நினச்சிட்டு அது பிடிக்கவே மாட்டுது. ஓரளவுக்கு நல்லா நெருப்பாயிடுச்சு அது. ஆனால் கீழே இருக்குதான் அப்படியே பூத்துச்சு. அதை கிளறி விடலாம் அப்படின்ட்டு கிளற ஆரம்பிச்சிட்டோம். கீழேருந்து அந்த மரத்தை வச்சு கீழே இருக்கிறதெல்லாம் மேலே அள்ளி போடுற மாதிரி கிளற ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஓரளவுக்கு கறியானதெல்லாம் அப்படியே தனியாக எடுத்து வைக்கலான்னு தனியாக எடுத்து வைக்க ஆரம்பித்தார். என்னால் வீடியோ எடுக்கும் போதே ஏன் பேச முடியலன்னா, உள்ளே வேறு டிவி ஓடிட்டு இருந்தது, பாட்டு வேறு பக்கத்தில் ஃபோனில் 2 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்கார் வேறு பார்த்துட்டு இருந்தார். அது ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணல. அதில் ஏதாவது காப்பிரைட் ஊந்துற போது. ஏற்கனவே ஒரு வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அதை யாரோ பிளாக்கிட் கொடுத்துட்டாங்க. அதுவே ஏன்னு தெரியல. சரி இதையாவது கரெக்டாக பண்ணி போடலாம் அப்படின்ட்டு தான்.
ஓரளவுக்கு வந்துச்சுடா பவுட்ரா. இதை செய்யறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். எல்லாம் எடுத்துடுவோமா அப்போது? எப்படியோ ஜெலிச்சு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி கடைசியில் ஜல்லடை வச்சு அரைச்சி ஜெலிச்சோம். இன்னும் கொஞ்சம் இதை திருப்பி அம்மி கல்லில் அரைக்கணும். உள்ளே இல்லையா போட்டுக்கலாம் இல்லை, இவன் எடுக்கலையே கையில். செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே தர்ஷன்மாக்கோசம் தான் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம், வேறு ஆனாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு 3 நாளுமே அதை பிடிச்சிட்டு அந்த 4லேருந்தே மழை, சரியான மழை. எப்படியாவது இது செய்யணும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் செஞ்சுட்டோம். ஆனால் இது ஒரு சாதாரணமாக இருக்கலாம். இதுக்கு நான் ரொம்ப எஃபெக்ட் போட்டு எங்கள் மாமா தான் எல்லாமே கடைசியாக செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சின்ன சின்னதாக கட்டுறதுக்காக நேரத்துக்கு நான் போச்சு. கட்டம் வராத கட்டி வச்சுக்கணும். குட்லாமா தாத்தா, அது குட்லாமா தாத்தா? இந்த பஸ் கட்டுவோம். நான் இந்த பெட்டா இந்த பஸ் கட்டுவோம். இந்த பெட்டு கட்டுவியா? குட்லாமா அது குட்லாமா? எப்பா நாமளே வேற மாதிரி டிஃப்ரெண்டாக ரெடி பண்ணிக்கிறோம். எரிஞ்சிச்சுன்னா வேற லெவல். தாத்தா குட்லாமா? அதான் எங்கன்னு தெரியல. பாத்ரூம்ல போட்டுக்கிறான பேப்பர் உள்ள. மறக்காமல் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். இதை சுற்றுற வீடியோவை அடுத்த வீடியோவில் போடுவேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் பார்க்கணும். நல்லாயிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் நம்பி அடுத்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். சரிண்ணா ரெடி ஆச்சு. இந்த புச்சுக்கொன்னி ஒரு டீ கொடுத்தா இது மாதிரி கலர் கலரா பாவாடை எடுத்து சுத்து. அப்போ எங்க தம்பி பேத்து செத்துட்டுக்கிறான்.